ஓ சார், நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நான் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் நாளைக்கு முடிச்சு தரேன். நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். நான் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு கால் பண்ணுறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஐயோ, இவர்கிட்ட எப்படி சொல்கிறது? ஒரே வெக்கமாக இருக்கே. என்னடா இது, திடுக்கு நம்மளுக்கு வெக்கம்லாம் வருது. சரி, என்னைக்கு இருந்தாலும் சொல்லித்தானே ஆகணும். எப்படியோ சொல்லலாம். 100% நான் நாளைக்கு முடிச்சு தரேன் சார். சரிங்களா? நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். நான் கால் பேக் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. என்ன த்ரிஷா, என்ன எதுக்கு அப்படி பார்க்குறீ நீ? என்ன ஏன் உடம்பு என்ன சரியில்லை? என்ன அது அது வந்துங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. என்ன? என்னங்க, எப்படி சொல்கிறதுன்னு தெரிலங்க. ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. என்னது வெக்கமாக இருக்கா? ஏன் என்ன திருட்டு வேலை செஞ்சியா மறுபடியும்? ஐயோ, சத்தியமாக இல்லைங்க. அது வந்துங்க, அது டேட் தள்ளி போய்க்குதுங்க. ஏன் தள்ளி போய்க்குது? கரண்ட் பில் கட்டலையா, தண்ணி பில் கட்டலையா? ஐயோ, என்னங்க, எனக்கு மாங்காய் சாப்பிட்ணும் போல் இருக்குது. போய் சாப்பிடு போ. டவுனில் விற்கிறான் பாரு, ரோட்டுக்காடு வண்டியில். அதுவும் ஒரு பீஸ் வெறும் 5 ரூபா தான். செம்ம டேஸ்ட்டு. அப்படியே மிளகாதூள் உப்பு போட்டு அப்படி தூக்கலாக இருக்கும். குடும்பமே சரியான தீனி பண்டார குடும்பமாகுது. நான் என்ன சொன்னா, இந்த மொட்டைய மகன் என்ன சொல்கிறான் பார். சை, உங்களுக்கு எப்படிங்க நான் சொல்லி புரிய வைக்கிறது? கழுத வயசானாலும் உங்களுக்கு இன்னும் குழந்தை புத்தியே இருக்குதே. ஐயோ கடவுளே. இப்போ எது கிட்ட வர? வானா, இப்போதான் வேலையிலேருந்து வந்துக்கிறேன். டயர்டாக இருக்கு. யாராச்சும் வர போகிறாங்கடி. நோந்து தான் போயேன். யோ, சும்மா இருயா. உங்கள் குடும்பத்தில் யாரையா வராமல் இருந்துக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் யாராச்சும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறேன், அதை கேட்டுட்டு நீ ஏன் ஏந்து போறியான்னு பாரு. என்னங்க, காலைல என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? காலைல நான் கிச்சனுக்கு போயிட்டு எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கோஸ்கரம் சமையல் செஞ்சு நின்றேன்னா, திடுக்குனிட்டு ஃபுல்லாக வாமிட்டு. அப்படியே அடிவயத்துலேருந்து ஒரு கொமட்டல் வந்துச்சு பாருங்க. எனக்கே புதுசாக இருந்துச்சு. என்னடான்ட்டு பார்த்தா அப்புறமா அத்தை வந்தாங்க. அத்தை வந்துட்டு, என்னடி வாந்தி எடுத்துட்ருக்க, என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. இல்லை அத்தை, என்னன்னு தெரியல, ஒரே கொமட்டல் ஆகுது, ஒரு 4-5 வாட்டி வாமிட் பண்ணிட்டேன்ட்டேன். அப்புறம் அத்தை கேட்டாங்க, டேட் தள்ளி போய்க்குதான்னு கேட்டாங்க. ஆமாம் அத்தை, 1 வாரம் தள்ளி போய்க்குது. என்ன அதுக்கு அத்தை இருந்துன்னு, இதுதான் ஃபஸ்ட் டைமா இல்லை இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆயிருக்குதா கேட்டாங்க. ஏன்னா எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இல்லையாங்க இந்த மாதிரி ஆகிக்கிது. உங்களுக்கு தெரியும்ல, நான் மாதம் மாதம் கரெக்டாகிடுவேன். ஆமாம். அதுக்கு அத்தை சொன்னாங்க, ஏ பைத்தியக்காரி, நீ முழுகாமல் இருக்கடிட்டு. அச்சோ, என்னாச்சுங்க? த்ரிஷா, நிஜமாவா நீ முழுகாமக்கிறியா? ஆமாங்க, நம்மளுக்கு நீட்டு ஒரு வாரிசு வரப்போகுது. இனிமே யாரும் நீ உங்களை ஆம்பளை இல்லைன்னு சொல்ல முடியாது. இனிமேல் என்னையும் யாரும் மலடின்னு சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு நீட்டு ஒரு பாப்பா, நம்மளோட ஒரு தனிப்பட்ட ஒரு ஃபேமிலி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. என்னன்னு தெரியல த்ரிஷா, இன்னைக்கு நீ சொன்ன உடனே என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய சந்தோஷமே எனக்கு எச்ச மாதிரி இருக்குதுடி. என்னால் எப்படி சொல்கிறது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது கூட எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் இதுக்கு ரொம்ப ஏங்கியிருக்கேன். ஆனால் நான் உங்ககிட்ட காமிச்சா நீ எங்கே வழி துணுவியோன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லிக்காமல் இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது த்ரிஷா. இப்போ என்ன பண்ணலாம்? அது வந்துங்க, அத்தை சொல்லியிருக்காங்க, போயிட்டு ஃபஸ்ட்டு செக்கப் பண்ணிவிட்டு வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. பண்ணிவிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாங்க. வா, இப்போ கிளம்பலாம். நடு. இப்போயே வா, நாளைக்கு போய்க்கலாங்க. ஆடி பைத்தக்காரி, 7 வருஷம் நம்ம வெயிட் பண்ணியிருக்கோண்டி இந்த நொடிக்காகத்தான். அது எப்படி நான் நாளைக்கு ஒருக்கும் நான் வெயிட் பண்ண முடியும்? வாயேன், போயிட்டு வந்துடலாம். சரிங்க, போகலாம். ஓ, இதுக்கு பேர் தான் வெக்கமா? ஏதா வெக்கப்படுற இந்த மூஞ்சி காமியா? அடிச்சி காமி. ஐயோ, என்னடி? சி போங்க, நீங்கள் என்ன ஏமாத்துறீங்க. பார்க்க சொல்லிட்டு மொத்தமாக வாங்குறீங்க. சரிங்க, நான் சாரி கட்டிக்கணும், வெளியே போங்க. போகணுமா?
ம் ஓகே, நான் வெளியே போகிறேன். போறீங்களா? ஓ சாரி. வர வர இந்த ஆள் பண்ற சேட்டை தாங்கல. த்ரிஷா